Lagna Sandhi, but time is correct. Okay. How will be retrograde Mars? Okay. Confuse ஆகாதீங்க. வக்ரம் கோச்சாரத்துல செயல்படுது, தசாபுக்தியில செயல்படலங்க. யூகேல இருக்கிறீங்க. 1/11/1990 10:42 PM சென்னை தமிழ்நாடு. செவ்வாய் 12ஆம் இடத்துல வக்கரமா இருக்காரு, இருந்துட்டு போறாரு. இந்த இடத்துல அவர் சுக்கிரனுடைய சுபருடைய வீட்டுல இருக்கிறாரு தானுங்க. இதை நீங்க பார்க்கணும்ல. என்ன பண்ணுவாரு இவர்? உங்களை வெளியில இல்லாம திரும்ப இழுத்துட்டு வந்து உங்க பிறந்த சென்னையில வைக்க வைப்பாரு. உங்களுக்கு 8ஆம் இடம் தான் சுபத்துவம், 12ஆம் இடம் சுபத்துவம் இல்ல. ஆனாலும் ஒரு வகையில உங்களோட ஜாதகம் ஒரு நல்ல ஜாதகம். ஏன் சொல்லுங்க? கிட்டத்தட்ட வளர்பிறை சந்திரனாகி தீபாவளியுடைய அந்த பௌர்ணமி அமைப்பை நோக்கி போய்கிட்டு இருக்கக்கூடிய சந்திரனுங்க. லக்னாதிபதிலாம் அட்டகாசமா இவருடைய தொடர்புல வர்றாருல. கிட்டத்தட்ட இந்த இடத்துல பௌர்ணமினே நீங்க எடுத்துக்கங்களேன், சந்திரன் ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டார். 2 டிகிரி இன்னும் ஃபியூ ஹவர்ஸ்ல அப்படியே பாத்தீங்கன்னா தீபாவளியோட இந்த அமைப்பு வந்துடும். சரி, இந்த இடத்துல அதிக சுபத்துவ அமைப்புகள்ல லக்னாதிபதியும் ராசி அதிக சுபத்துவ தன்மையில உச்சகுருவின் பார்வையிலையும் உச்சனுடைய வீட்டுல திக்பலமா சனி இருக்கக்கூடிய நல்ல யோக ஜாதகங்க. 12ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் என்ன பண்ணுவாரு? செவ்வாய் திசை வந்தால் 12ஆம் இடத்துல உங்களை தூக்கத்தை கெடுப்பாரு, நோயை கொடுப்பாரு. அதெல்லாம் காம்ப்ரமைஸ்லாம் ஆகாதீங்க. செவ்வாய் திசை வந்தா 6ஆம் பாவகம் செயல்படும். எப்படி செயல்படும்? 6ஆம் பாவகத்தை பார்த்து 12ஆம் பாவகத்தை கெடுத்து ஒரு இடத்துல படுக்க வைப்பாரு. ஓகேங்களா? இந்த இடத்துல அந்த லக்னாதிபதிக்கு மட்டும் சுபத்துவம் இல்லைனாக்கா வேற இடத்துல அடைச்சு வச்சிருப்பாரு. இந்த இடத்துல கொஞ்சம் நீங்க அந்த 6-12ஆம் அமைப்பு டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கும், ஆனாலும் மோசமா இருக்காது. இந்த இடத்துல வந்து மோசமான அமைப்பு இருக்குமா? இருக்காதுங்க. ஆனா நோயை கொடுக்கக்கூடிய செவ்வாய் தான் அவரு. கண்டிப்பா நோயை கொடுப்பாரு. ஓகேங்களா? கண்டிப்பா நோயை கொடுப்பாரு. இவரு கொடுக்கக்கூடிய நோயை பிற்பகுதியில யாரு கிளியர் பண்ணுவாருன்னு வேணா சொல்றேன். செவ்வாய் வந்த பிறகு குரு தான் அதை கிளியர் பண்ணும். ஓகேங்களா? செவ்வாய் தசை சுய புக்தியில இருந்தே உங்களுக்கு ஒரு மாதிரியான நல்ல தன்மை இருக்காது 2037 வரைக்கும். ஏன்னா 2037க்கு பிறகு அப்புறம் படிப்படியா அதுல இருந்து ரிகவர் ஆகுறதுன்ற மாதிரியான விஷயம். ஏன்னா அடுத்து குரு 2ஆம் இடத்துல இருக்கிறதும் அடுத்து குரு வந்து 2ஆம் இடத்துல இருக்கிறதும் அதுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு சனிலாம் ஒரு அளவுக்கு லக்னத்துக்கு நல்ல தன்மையில அந்த செவ்வாய்க்கு 8ல இருந்தாலும் இந்த சஷ்டாஷ்டகம் திக்பல அமைப்புகள்ல செயல்படும் நல்லதா. அதுக்கப்புறம் வரக்கூடிய புதன் 11ஆம் இடம், அதுக்கப்புறம் வரக்கூடிய கேது, அதுக்கப்புறம் வரக்கூடிய சுக்கிரன் 11ஆம்ன்றதுனால பிரச்சனையை கொடுத்து செவ்வாய் தசை கியூர் பண்ணும். உங்களை திரும்பி சென்னைக்கு கூட்டிட்டு வர்ற வேலையை செய்யும்.